ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா August 3 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 8 o'clock எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருசாக நான் யார்கிட்டையுமே கேட்கல, நானாக தான் செல்ஃப் ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன லெவல் வந்து இந்த 1 monthல் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோமோ, இல்லை கிராஷ் கோர்ஸில் வந்து நம்ம எப்படி கோட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கோட் எக்ஸாம் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கவங்க சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன எக்ஸாமில் லெவலில் நம்ம கொஷின் வந்து கொண்டு வந்து எடுத்தோமோ அதே லெவல் தான் இருந்துச்சு. ரீசனிங் பார்த்தீங்கன்னா 35+ போடலாம். ஸோ எனக்கு என்ன பிரச்சனை அதில் வந்துச்சுன்னா, அந்த பிளட் ரிலேஷனில் மட்டும் கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் வரல. மற்றபடி மீனிங்ஃபுல் வேர்டு வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. ஃபைலுன்ற ஒரு வேர்டு மட்டும் கிடச்சிது. ஸோ போடலாமா வேணாமான்ற ஒரு டவுட்டில் மட்டும் அது மட்டும் ஸ்கிப் பண்ணேன். என்ன கொஷின்லாம் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, சிலாகிசம் கேட்டாங்க, ஒரு 5 கொஷின் நினைக்கிறேன். இன்இக்வாலிட்டி ஒரு 5 கொஷின். ஸோ வேறு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஃப்ளோர் வித் ஃப்ளாட் பசில் வந்து கேட்டிருந்தாங்க. 2 வேரியபிள் வச்சு பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ தென் பேரலல் ரோ வச்சு ஒரு கொஷின் வந்து வந்திருந்து. அப்புறம் மந்த் பசில் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 12% வச்சு 3 அப்படின்ற மாதிரி வச்சு ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 35+ பார்த்திங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அடிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. குவான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, அப்ராக்சிமேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர் ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் டிஐ வந்து ஒன்று கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் 2 பை சார்ட் வச்சு ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஐயில் ஒரு இடத்துல மட்டும் எனக்கு அந்த சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு ஒன்று கேட்டது மட்டும் எனக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கல, அது மட்டும் எனக்கு தெரியல. பட் மற்றபடி அதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. அப்ளிகேஷன் பார்ட்லேயுமே நம்ம ஒரு 4-5 சம் வந்து போடலாம். என்னோடய ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் குவான்ஸில் ஒரு 25+ வந்து கண்டிப்பாக அடிக்கலாம். ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஒரு 50 to 60 அட்டம்ப்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். 60+ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே நீங்கள் போட்டிருக்கீங்க தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ இது என்னோடய ரிவ்யூ, நான் யார்கிட்டையும் கேட்கல, இது பர்சனலாக நானாக ரிவ்யூ கொடுக்குறது. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ மக்களே. ஸோ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவான ஹோப்போட வந்து நெக்ஸ்ட் ஸ்லாட் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.